அமெரிக்காவின் டொரண்டோ வாசிகள் இந்த வாரம் ஒரு விசித்திரமான வானிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உள்ளனர். வாரத்தின் ஆரம்பத்தில் இதமான வசந்தகால காலநிலை நிலவினாலும் வார இறுதியில் மீண்டும் பனிப்பொழிவு மற்றும் கடும் குளிர் திரும்பும் என வானிலை அவதான நிலையம் எச்சரித்துள்ளது. டொரண்டோவில் இன்று பிரகாசமான சூரியனுடன் 14 பாகை செல்சியஸ் வெப்பம் நிலவும். இது வசந்த காலத்தின் ஆரம்பத்தை போன்ற ஒரு உணர்வை தரும். நாளை புதன்கிழமை அதிக மழையுடன் 10 பாகை செல்சியஸ் வெப்பமும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வியாழக்கிழமை முதல் காலநிலை தலைகீழாக மாறும். வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ் வரை அதிரடியாக வீழ்ச்சி அடைவதுடன் லேசான பனிப்பொழிவு ஏற்படவும் வாய்ப்புள்ளது. சனிக்கிழமை 0 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் ஞாயிற்றுக்கிழமை -1 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பனிப்பொழிவு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள வானிலை ஆய்வாளர் பில் கூல்டர், மார்ச் மாதம் ஒரு ஏமாற்று மாதம். இது சில நேரங்களில் வரப்போகும் வசந்த காலத்தின் சுவையை முன்கூட்டியே காட்டும். ஆனால் அது பெரும்பாலும் குளிர்காலத்தின் கடும் தாக்குதலுக்கு முன்னதான ஒரு ஏமாற்று வேலையாகவே இருக்கும். இந்த இதமான காலநிலையை அனுபவியுங்கள். ஆனால் உங்கள் பனிப்பொழிவு ஆடைகளை இன்னும் எடுத்து வைத்து விடாதீர்கள். குளிர்காலத்தின் ஆதிக்கம் இன்னும் முடியவில்லை என எச்சரித்துள்ளார். எனவே டொரண்டோ வாசிகள் வார இறுதியில் மீண்டும் உறையும் குளிரையும் பனிப்பொழிவையும் எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்.